ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாத்ரூம் செட் வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டாய்லெட் செட்டப்புக்காக கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த மேலே இருக்க மூடியும் சேர்த்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுட்டு அப்புறம் சிசர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து இதை கட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் எதுவும் கீறல்லாம் இல்லாமல் ஒன்று போல் இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இது வந்து ஒயிட் கலரில் மாற்றணும் அப்படின்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டிஷ்யூ பேப்பரை வந்து மேலே அப்ளை பண்ணி ஃபெவிகாலும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே அப்ளை பண்ணோன்னா இதே ஷேப்பில் நமக்கு வந்து ஒயிட் கலரில் கிடச்சிரும். நார்மல் பேப்பர் வந்து நம்ம இதை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக ஒன்று போல் இதே ஷேப்புக்கு கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இல்லை உங்ககிட்ட ஒயிட் கலர்லேயே பாட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்து அந்த ஒயிட் கலர்லேயே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லுமே டிஷ்யூ பேப்பர் அப்ளை பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம நல்லா காய வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி போட்ட அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் அடியில் இருக்க அந்த அளவை வச்சு 2 சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஒயிட் கலரில் இருக்க அட்டையில் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ட்ரெஸ் வாங்கும்போது இருக்கிற அட்டை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த சென்டரில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 2 பீஸ்லேயுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சு வந்து ஒட்டிடலாம். இது வந்து எதுக்காக இப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 2 அட்டையாக வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாட்டிலில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல அதில் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டுறதுக்கு வந்து நம்ம ஃபெவிகாலை யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், அழகாக டாய்லெட் செட்டப் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்க லைசால் பாக்ஸில் அடியில் இருக்கிறத வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சைஸில் இருக்க எந்த பாக்ஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அட்டையிலேருந்து அல்லது இன்விடேஷன் கார்ட்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்து வச்சு அடியில் ஒட்டிடலாம். ஒட்டும்போது பார்த்திங்கன்னா செல்லோ டேப் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். அதாவது செல்லோ டேப்பிலோட பாதி வந்து அட்டையிலையும் பாதி வந்து அந்த பாக்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி வச்சு சுற்றிலும் நம்ம ஒட்டிடலாம். ஸோ ஈஸியாக அந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது ஒட்டியாச்சு. அடுத்து வந்து அதில் பட்டன் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துருக்கேன். அதை வந்து மேலே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் இந்த மாதிரி மேலே மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த பாக்ஸை சுற்றிலும் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மாத்திரை அட்டை எடுத்திருக்கேன். மாத்திரை அட்டையில் வந்து ஓரத்தில் இருக்கிற அந்த சில்வர் கலரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு மாத்திரை அட்டையில் அந்த ரவுண்டாக இருக்கும்ல, சின்னதாக இருக்கிறத தனியாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். அதாவது இது வந்து வாஷ் பேஷின் மாதிரி அதில் வந்து அந்த குழாய் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி மாத்திரை அட்டை இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரா யூஸ் பண்ணி இந்த வளையக்கூடியதை மட்டும் கட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒட்டியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் கப்பையும் நம்ம ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஃபுல்லுமே ஒயிட் கலரில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்துலேயுமே ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த பேப்பர் கப்பை ஒயிட் கலரில் கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணதை இது மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு நான் ரோல் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து அது ஒல்லியாக குட்டியாக வேணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து அதை ரோல் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரோல் பண்ண பேப்பர் வந்து இடையில கூடி உருவாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அதோட ஒரு எண்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. அதாவது நம்ம பேஸ்ட் டியூப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வர்றதுக்காக இப்படி வந்து ஒட்டிடலாம். அடுத்து சின்னதாக ஒரு பேப்பரை வந்து ஒயிட் பேப்பர் தான், அதையுமே நம்ம ரோல் பண்ணி இதே மாதிரி ஒட்டிட்டு அதில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் ரெட் கலர் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதில் வந்து ஒரு எண்டில் ஒட்டிட்டோம் அழுத்தி, இன்னொரு எண்டில் வந்து இதை சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நம்ம வந்து பேஸ்ட் டியூப் மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து ஏதாச்சும் ஒரு பிராண்ட் நேம் வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணியா அழகாக எழுதிடலாம். ஒயிட் அண்ட் ரெட்னா அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பர்லேயே நம்ம நார்மலாக இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி சுற்றிக்கலாம். டியூபுக்கு வந்து நம்ம சின்னதாக சுற்றினோம்ல, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி சுற்றிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ரெட்டையாக மடக்கி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை வந்து மூடி மாதிரி அதில் வந்து நம்ம மேலே ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதுக்கு வந்து ஒரு கலர் பண்ணிடுங்க. அப்போ வந்து அது பார்க்கும்போது நல்லா மூடி மாதிரி தெரியும். இதில் வந்து ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷாம்பூன்னு கீழே வந்து எழுதிக்கலாம்.
அப்புறம் அந்த கீழே அடியில் வந்து இன்னொரு பக்கத்தில் நம்ம பேப்பர் சுற்றுனது வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு பேப்பரை வந்து அதில் ஒட்டிட்டு அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாம்பு பாட்டில் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயரிங் பட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காட்டனை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ராவில் வந்து இந்த மாதிரி நடுவில் கூடி கட் பண்ணி விட்டு அதை விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு சைடு ஃபுல்லும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் இருக்குல்ல அந்த பக்கமும் இதே மாதிரி குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம 2 சைடுமே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அடுத்து இதை ரெட்டையாக மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு அந்த நடுவில் வந்து அந்த இயரிங் பட்ஸோட ஸ்டிக்கை வச்சு இதை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டிட்டு ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் குட்டியாக ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து ஃபுல்லுமே கலர் பண்ணிடலாம். ஒன்று போல் அந்த ஸ்டிக்கும் அந்த ஸ்ட்ராவோட ஒரு சைடும் கலர் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு குட்டி ப்ரஷ் மாதிரியே கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரப்பர்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி சோப்னு எழுதிக்கலாம். இதை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாத்திரை அட்டையிலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அந்த சோப் ஹோல்டராக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதையுமே நம்ம வந்து சோப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்னொரு இது வந்து ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்படி நம்ம ஒரு விரலில் வச்சு இதை ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதோட 2 பக்கமும் ஓப்பனாக இருக்குல்ல, 2 பக்கமுமே இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி 2 பக்கமும் ஒட்டி க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம டியூபுக்கெலாம் ரெடி பண்ணோம்ல, சின்னதாக ஒரு பேப்பர் ரோல் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதோட ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இன்னும் 2ல் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இது மேலே சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இது வந்து நமக்கு ஒரு சானிடைசர் மாதிரி கிடைக்கும். நம்ம மேலே அழுத்தி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி சானிடைசர்னு எழுதிடலாம். இந்த மாதிரி குட்டியாக அழகாக நம்ம பேப்பர்லேயே ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஓரளவுக்கு பாதி இருந்தால் போதும், அதனால நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன சைஸ் பேப்பர் கப் இருந்தால் கூட அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அந்த கட் பண்ணி போட்ட பீஸில் வந்து அந்த விளிம்பு ஒரு மாதிரி மடங்கிருக்குல்ல, ஸோ அதை வந்து அடுத்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கைப்பிடிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன வாளி மாதிரி ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த வாளியோட கைப்பிடிக்கு இந்த பேப்பர் கப்லேருந்தே நம்ம கட் பண்ணி ஒட்டிடலாம். நான் வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு குட்டி பக்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டுக்கு நம்ம கப் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம பேப்பர் கப்லேயே கட் பண்ணி போட்டோம்ல, அந்த பீஸ்லேருந்தே இந்த மாதிரி ரோல் பண்ணி ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி போட்ட பீஸ்லேயும் அதோட ஒரு சைடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே அதை வந்து ஒட்டிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒரு பக்கத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போட்ட பீஸ்லேயே சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கப்போட கைப்பிடி மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து மடக்கிட்டு அதோட சேர்த்து வச்சு நம்ம ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி கூட பின் பண்ணிடலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பக்கெட்டுக்கு மேட்சாக ஒரு கப் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாத்ரூம் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸும் எடுத்துக்கலாம். அதோட ஒரு சைடை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஃபுல்லுமே ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி உள்ளே எல்லாமே ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திங்கன்னா அதுலேயும் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ஒவ்வொன்றையும் இதில் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த டாய்லெட் செட்டப்க்குரியதை வச்சிடலாம். அடுத்து வந்து இதுக்கு பின்னாடி மாட்டுறதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து மேலே ஒட்டுற மாதிரி செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் டபுள் டேப் எடுத்திருக்கேன். டபுள் டேப்பை வந்து 2 பீஸாக கட் பண்ணி அந்த பாக்ஸோட பின்பக்கம் ஒட்டிட்டு அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து நம்ம இதை வந்து ஒட்டிடலாம். இதை வந்து நம்ம ஒட்டும்போது இந்த டாய்லெட் ரெடி பண்ணோம்ல, அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து இதை இந்த ஓரத்தில் நம்ம வச்சிடலாம். சென்டரில் வந்து நம்ம ஷவர் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக பாலித்தீன் கவர் கொடுப்பாங்களா, இதை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ஷீட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து நம்ம மடக்கிட்டு அப்புறம் நூல்கண்டு யூஸ் பண்ணி இதை வந்து கோர்த்துடலாம். அப்படியே இதை வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த நூலை வந்து கோர்த்துருங்க. கோர்த்துட்டு இதை வந்து அந்த சென்டரில் வந்து நம்ம ஒட்டிடலாம்.
2 பக்கம் இருக்க நூல் இருக்குல்ல, அதை வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் 2 சைடுமே ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து தொங்குற மாதிரி இந்த கவரில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி மாத்திரை அட்டையிலேருந்து டேப் வந்து ரெடி பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி ஷவருக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அந்த பாக்ஸோடு சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் அந்த மேலே வந்து ஒட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பக்கெட்டு, கப்பு இது எல்லாமே அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண சானிடைசரை கை கழுவுறதுக்கு இந்த இடத்துல நம்ம வச்சிடலாம். அடுத்து ஃபெவிகால் பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம பேஸ்ட்டு, ப்ரஷ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து இன்னொரு சைடில் வந்து நம்ம வச்சிடலாம். அடுத்து மாத்திரை அட்டையிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி நம்ம அதில் வந்து ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணிவிட்டு அந்த டாய்லெட் செட்டப் பக்கத்தில் இதை வந்து ஒட்டிடலாம். அந்த மாத்திரை அட்டையை வந்து லைட்டாக மடக்கி விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி, அதாவது டிஷ்யூ பேப்பர் ரோல் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். அடுத்து வந்து அட்டையில் வந்து இந்த மாதிரி மடக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சைடு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வந்து நம்ம ஒட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலரில் ஒரு சோப் ரெடி பண்ணோம்ல, ஸோ அதை வந்து இங்கே உள்ளே வச்சிடலாம். அதுக்கு வந்து கீழே அந்த சோப் ஹோல்டருக்கு வந்து மாத்திரை அட்டையிலேருந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சோப்பை வச்சு அந்த செல்ஃபில் வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி ஷாம்பு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த ஷாம்புவுமே இங்கே உள்ளேயே வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண இன்னொரு சோப்பை வந்து இங்கே வெளியில் வந்து வச்சிடலாம். அடுத்து வந்து ஹேண்ட் ஷவர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு மாத்திரை அட்டையிலே இந்த மாதிரி அந்த ரவுண்டோடு சேர்த்து அந்த மாத்திரையோட சைடில் இருக்கும்ல, அதையும் சேர்த்து சில்வர் கலரில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த சைடில் வந்து நம்ம ஒட்டிடலாம். அடுத்து மாத்திரை அட்டையிலே இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம டவல் ஹோல்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டவலுக்கு பதிலாக நான் வந்து டிஷ்யூ பேப்பரையே சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து ஒட்டிட்டேன். அடுத்து வந்து கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சில்வர் கலரில் இருக்க அட்டையை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து நம்ம ஒட்டிடலாம். சில்வர் அட்டை வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் பிஸ்கட் பேப்பரில் உள்ளே வந்து சில்வர் கலரில் இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி கண்ணாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாத்ரூம் செட்டுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்தே பாத்ரூம் செட் வந்து அழகாக ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பாத்ரூம் செட் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.